அனைவருக்கும் அன்பான வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் ஒரு வரலாற்று உண்மையின் பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு நாவலை பற்றிய நூல் நயவுரையை தான் பார்க்க இருக்கிறோம். கிபி 1311 டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி மாலிக் காஃபூர் மதுரையை நோக்கி படையெடுத்து வரும்போது மதுரையை ஆட்சி புரிந்த அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்மையையும் சுந்தரேஸ்வர் பெருமானையும் சிவாச்சாரியார்கள் பாதுகாப்பாக மறைவாக ஒரு இடத்தில் வைத்தனர். இங்கே மதுரையிலிருந்து திருநெல்வேலி அருகே ஆரல்வாய்மொழி அருகில் உள்ள பரகோடி கண்டன் சாஸ்தா ஆலயத்தில் கொண்டு போய் மறைவாக வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்டால் இது வரலாற்று உண்மை. இந்த பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் குமரி துறைவி. எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய குமரி துறைவி நாவலை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இது ஒரு மங்களமான படைப்பு. உலகம் முழுவதுமே தெரியும். மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை உலகம் முழுவதுமே பார்ப்பாங்க. அந்த மதுரையில் இருக்கவங்களுக்கு ஒரு விசேஷமான தன் வீட்டு வைபவ நிகழ்ச்சிகள் மாதிரி அனைவருமே சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லையா? அதுக்கு முதல் திருமண நிகழ்வு நடந்ததே திருநெல்வேலி ஆரல்வாய்மொழியில தான். பரகோடி கண்டன் சாஸ்தா ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடந்து அங்கிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. இந்த கதையில் நான் அப்படிங்கிற ஆசிரியர் தானே தன்னிலையிலிருந்து கதையை தொடங்குறாரு. தென்குளம் கட்டளைக்காரன் வீர மார்த்தாண்ட உதயன் செண்பகராமன் அப்படிங்கிறவர் தான் இப்போ வேணாட்டினுடைய மன்னரை சந்திக்க போறார். வேணாட்டின் மன்னர் ஆதித்ய வரகுணவர்மா பொண்ணு தம்புரான். வேணாடுன்னு சொல்றது இன்றைய காலகட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, கேரளாவினுடைய சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்தது தான் அன்றைய வேணாடு. அந்த வேணாட்டுக்கு 2 தலைநகரம், ரணேசங்கநல்லூர், இன்னொன்று திருவாலங்கோடு. இப்போ மன்னர் திருவாலங்கோட்டில் தான் இருக்காரு. இப்போ இவர் ரணேசங்கநல்லூர்லேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்காரு. மன்னரை போய் பார்க்குறாரு. ஓலையில் உள்ள செய்தியை சொல்கிறதுக்காக மன்னருடைய அனுமதி கிடைச்சோன்னா மன்னரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட மிக மிக ரொம்ப பக்குவமாக அணுகிறாரு. ஏன்னா 58 ஆண்டுகள் அங்கே வச்சு பாதுகாத்து அவங்களுக்கு அந்த அம்மனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் பரகோடி கண்டன் சாஸ்தாவிற்கு செய்ய முறைப்படி சாஸ்தா ஆலயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகம விதிப்படி பூஜைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட சிவாச்சாரியார்களுக்கும் ஒரு 7 குடும்பத்தினர்களுக்கு மட்டும்தான் அம்மன் அங்கே இருக்கிறது தெரியும். எப்படி அம்மன் மதுரையிலிருந்து இங்கே கொண்டு வந்தாங்க சிவாச்சாரியார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அழகாக ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராரு. ஏன்னா மன்னரிடம் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் சொல்லிட முடியாது. ரொம்ப பக்குவமாக மன்னரினுடைய உளமறிந்து மிக நுட்பமாக அந்த வரலாறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வராரு. இப்போ அவரை ஓலை கொண்டு வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா, அங்கே குமாரகம்பன உடையார் நாயக்கார் அவருடைய மனைவி மகாபத்தினி கங்கம்மா ராணி. அவருடைய கனவுல திடீர்னு ஒரு நாள் சொப்பனம் கண்டிருக்காங்க. 8 மங்கள நான் அணிந்த சிற்றாடை கட்டிய ஒரு பெண் தோள்பட்டையில் ஒரு கிளியுடன் என் வீட்டுக்கு எப்போ அனுப்புவீங்க, எப்போ நான் போக அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மகாராணி திடுக்கிட்டு எழுந்து இப்படி ஒரு பெண் கேட்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஜோதிடம் பார்க்குறவங்கள கூப்பிட்டு கணிச்சு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போ தான் ஆரல்வாய்மொழியில் அம்மன் இருப்ப செய்தி கேட்டு உடனே ராணி மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் என்ன செய்கிறாரு, அப்போ டெல்லியை ஆண்ட சுல்தான் அலாவுதீன் ஷா. உடனே அங்கங்கே ஆனால் ஒற்றுமை கிடையாது. அங்கங்கே அப்படியே துண்டு துண்டாக இருக்காங்க எல்லாருமே. அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாததுனால இவர் ராஜா என்ன செய்கிறாரு, 4 லட்சம் பேர் கொண்ட படையோடு மதுரையில் போரிட்டு மதுரையில் சுல்தான்கள் எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டுறாரு. திரும்ப மீண்டும் பழைய முன்னோர் பாண்டியர் வீரபாண்டியனை ராஜாவை நியமிச்சிட்டாரு. அதன் பிறகு இப்போ மீனாட்சி அம்மையை அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கான ஓலையை கொண்டுட்டு போகிறாரு செண்பகராமன் உதயன். இப்போ கொண்டுட்டு போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொன்றா. மீனாட்சி அம்மனை எங்கேருந்து எப்படி கொண்டு வந்தாங்க, அப்படி கொண்டு வரும்போது டெல்லி சுல்தான்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சூறையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பெருமாளை கேரளா பக்கமாக கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அதே போல் அடுத்தது திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரை நோக்கி தான் படை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் அப்படியே எடுத்துட்டு கேரளா பக்கம் கொண்டு போகலாம் அப்படின்னு 36 சிவாச்சாரியார்கள் முடிவு பண்ணி பல்லக்கில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறப்போ கேரளா பக்கம் போகிறப்போ எய்த்தாப்பில் ஒரு குரத்தி நல்ல கரிய நிறமுள்ள ஒருத்தி நல்ல வட்ட குங்குமம் போட்டு வச்சு கையில் கிளியோட சொல்கிறான், அம்மை மகாராணி அம்மையே இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறா.
உடனே இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, எப்படி உள்ளே இருக்கிற மகாராணின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அம்மையினுடைய குங்கும வாசம் தான் நல்லா தெரியுதே, அம்மை போக வேண்டிய இடம் இங்கிட்டு இல்லை, தெற்கே போகணும், அவள் பிறந்த ஊர் இங்கே தான், அங்கே இருக்க ஊரில் ஒரு வற்றாத மலை அருவி ஊற்றுக்கு பக்கத்தில் ஆண்டுதோறும் பூக்கக்கூடிய கொன்றை மரத்தில் தான் அங்கே தான் கொண்டு போய் வைக்கணும்னு குறத்தி சொல்கிறா. இதை கிளிகிட்ட கேட்டு சொல்லுன்னு சொன்னால், கிளி சொன்னதா சொல்கிறவொடனே அந்த 36 சிவாச்சாரியார்களும் என்ன செய்கிறாங்க, அம்மையை பல்லக்கிலே ஏந்தி யாருக்கும் தெரியாமல் ஊரில் ஒரு விஷயத்தை கூட மிக ரகசியமாக அம்மன் அங்கே கொண்டு போகிறதாங்க. கொண்டு போகிறப்போ போகிற வழியில் அந்த சிவாச்சாரியர்கள் கீழே பல்லக்க வைக்கலை, மாற்றி 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 கொண்டு போகிறாங்க. அப்போ இலைச்சாறுகள், ரொம்ப வறண்ட காடுகள், சாப்பாடே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள பரகோடி கண்டன் சாஸ்தா ஆலயத்தில் பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வராரு. சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ அம்மனை கங்கம்மாதேவியினுடைய உத்தரவின் பேர் ஆரல்வாய்மொழியிலிருந்து மதுரைக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்த திவான், அந்த நாராயண குரூப்பு, அவர் மகாராஜோட ஆட்கள்லாம் ஒவ்வொரு யோசனை சொல்கிறாங்க, வேறு மாதிரி சொல்கிறாங்க, வேறு பிரதிஷ்டை பண்ணி செய்யலாம் அப்படின்லாம். இது மன்னருக்கு உடன்பாடு கிடையாது. உடனே என்ன செய்கிறாரு, இதை யாருக்கிட்ட கேட்டால் சரியாகும்னு சொன்னோன்னே சிவீந்திரம் தலைமை மடாதிபதிகிட்ட நம்பூதிரி அவர் திருமேனிகிட்ட போய் தேவப்பிரசன்னம் பார்த்துட்டு வர சொல்லி இவர்கிட்ட சொல்கிறார். உடனே இவர் கட்டளைக்காரன் அங்கே போகிறார். அங்கே போனோடனே செண்பகராமன் போய் திருமேனியை பார்க்குறாரு. திருமேனி சொல்கிற, எல்லா பெண்களுமே வீட்டை விட்டு போகிறது அமங்கலமான செயலாக இருந்தாலும் ஒரே ஒரு பெண் மட்டும் மங்களத்தோட வெளியில் போகிறது மங்களமாக கருதப்படும், அமங்கலமாகாது. அப்போ மகாராஜா தந்தையாக இருந்து அவள் இந்த ஊரில் தான் பிறந்தவ, அவளுக்கு தாய் வீடு இதுதான், அதனால் தந்தை ஸ்தானத்தில் இருந்து கைத்தலம் பற்றி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் செஞ்சு அனுப்புனா நமக்கு அமங்கலமாகாது, மங்களம் உண்டாகும் அப்படின்னு. மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், கவலை. என்ன செய்யலாம், இவருங்க அம்மை வந்ததுக்கு பிறகு தான் வேணாடே ரொம்ப செழிப்புற்று இருந்தது. அதுக்கு முன்னாடி 2 ஆண்டு காலம் மழையே பெய்யலை. அம்மை வந்ததுக்கு பிறகு தான் நல்ல மழை பெய்து வேணாடு முழுக்க பசுமையாகவும் வளமையாகவும் இருந்தது. இப்போ அம்மையை திருப்பி அனுப்பணும். இதுக்கான கருத்தையும் அவர் சொல்லிட்டார், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. உடனே அதற்கான ஏற்பாடுகள், திருக்கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 8 நாளைக்குள்ள செய்து முடிக்கிறார். யார், செண்பகராமன். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அப்போ யார் யாரை திருமண விழாவுக்கு அழைக்கணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை செய்யணும், அவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கான இடம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உபச்சாரங்கள் எல்லாருமே எல்லாம் அப்படியே திட்டமிட்டு பக்கா. அதை படிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஒரு சின்ன கல்யாணம் நம்ம வீட்டில் நம்ம நடத்துகிறோன்னாவே 6 மாதத்திற்கு முன்னாடியே திட்டமிடுவோம். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு திருக்கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்தணும்னு பார்த்து பார்த்து செய்கிறாரு. அந்த கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மணப்பந்தல், நல்ல ஒரு 7 அடுக்கில் அழகாக அந்த மணப்பந்தல் அமைக்கிறது, அலங்காரம் அமைக்கிறது, சுற்றி பாதுகாப்பு படைகள், அதுக்கப்புறம் வர்றதுக்கான ஒரு பாதை, போகிறதுக்கான ஒரு பாதை, 48 இடங்களில் சமையல் கொட்டைகள், சாப்பாடு போடுறதுக்கு, அதுக்குள்ளே சமையல் அறைகளில் பொருள்கள் வைக்கிறதுக்கான இடம், தண்ணி உள்ளே வர. ஏன்னா ஒரு பந்திங்கிறது ஒரு கொட்டகையில் ஒரு நாளைக்கு 1000 பேர், ஒரு பந்தியில் 1000 பேர் சாப்பிட்லாம். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி குடிக்க வேணும், கை கழுவ வேணும். அப்போ மலையிலேருந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஓடையை கமுகு பானையில் வச்சு ஒரு துளி கூட சிதறாத அளவுக்கு பக்குவமாக அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்கன்னு இதெல்லாம் சொல்லி அதை படிக்க படிக்க அந்த நாவலில் படிக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு செய்கிறத ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. உள்ளே பொருள்கள் வைப்பறை, வண்டிகள், சந்தைகள்லேருந்து எல்லா பொருளும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. ஒவ்வொரு 8 வாசல்கள், 8 வாசல்களில் அரசர்கள் வரக்கூடிய வாசல்கள் 2, அந்த நுழைவு வாயில், தோரண வாயில்களை அலங்கரிக்கிறது, அதற்கான பொருள்கள், சந்தையிலேருந்து பொருள்கள், உணவுப் பொருள்களை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் பொதுமக்கள் போகிறதுக்கு வழி, அப்புறம் மற்ற சுவாமி சன்னதிகள்லாம் வரும் இல்லையா, அவங்க தேர் வர்றதுக்கு ஒரு பாதை, திரும்ப போகிறதுக்கு ஒரு பாதை, இப்படிமா ஒரு திட்டமிட்ட ஒரு அழகான ஒரு அமைப்பு இந்த கல்யாண நிகழ்வில் அப்படியே படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதன் பிறகு எல்லா வேலைகளையும் ரொம்ப ஒரு தவறு கூட நடக்காத அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து செய்கிறார். அப்போ திடீர்னு அவர் நம்பூதிரி அவருடைய கனவுல ஆதிகேசவ பெருமான், அங்கேயே எழுந்தருளி உள்ள ஆதிகேசவ பெருமான்
கைத்தலம் பற்றி அவர் தான் நான் எடுத்து கைப்பிடிச்சு கொடுக்குற மாதிரி கனவு வருது. உடனே தகவல் சொல்லி அனுப்புகிறார் மகாராஜாவுக்கு. உடனே அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு அதை முறைப்படி ஆதிகேசவ பெருமான் நந்தியோட வராரு. தன்னுடைய தங்கை திருமணத்திற்கு சீர்வரிசைகளோட வீராளி பட்டு தங்க வைர நகைகள் எல்லாத்தையும் அழகாக சீர்வரிசையோட கருட கொடி கொண்டு அவரும் வராரு. இப்போ அம்மன் எல்லாம் கல்யாணத்துக்கான ஏற்பாடு நாள் நெருங்கிடுது. நாள் நெருங்க மகாராஜாவுக்கு மனதில் ரொம்ப வேதனை அதிகமாகுது. அவருக்கு உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கொஞ்சம் கூட தண்ணி கூட குடிக்கல, சாப்பாடு இல்லாமல் 2 நாளாக மகாராஜா ரொம்ப வருத்தத்தோடு தான் இருக்காரு. ஆனாலும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டே இருக்காரு. திருமண நாள் வருது. அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம். மணவாளர் பக்கம் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பாக சீர் செய்கிறது, அவங்கள உபசரிக்கிறது, அவங்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் செய்யணும்னு அரசர் சொல்ல சண்பகராமன் நல்லா செஞ்சுக்கிட்டே வராரு, ஒவ்வொன்றையும் பார்த்து. ஆனாலும் இந்த திவானுக்கும் இந்த நாராயண குரூப்புக்கும் இவர் 2 பேருக்குமே வீர மார்த்தாண்டன் மேலே ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இவர் மேலே ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும், தப்பு சொல்லணும்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். ஆனாலும் இவர் ரொம்ப கவனமாக செய்கிறார் எல்லாத்தையும். திருமண நாள் வருது. எல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியாக கதை போயிட்டே இருக்கு. திருமணம் நன்றாக முடிந்ததா? திருமணத்தின் போது என்ன சீர்கள் கொடுக்கப்பட்டது? கடைசியாக திருமணத்தின் போது ஒரு சின்ன குறை நடந்திருக்கு. அதை நாம் இந்த புத்தகத்தை பார்த்து தான் படித்து தெரிஞ்சுக்கணும். நன்றி.